வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணம்மா கண்ணம்மா என்ற முதலாளி அம்மாவின் குரல் கேட்டு வீட்டை துடைத்து கொண்டிருந்த கண்ணம்மாவின் மனம் படபடக்க ஆரம்பித்தது. ஏ கண்ணம்மா என்று மீண்டும் ஓங்கி ஒலித்த குரலுக்கு பதிலாக அவர் முன் ஓடிப்போய் நின்றாள் கண்ணம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்களா என்று பணிவுடன் கேட்ட கண்ணம்மாவை பார்த்து, உன் கண் என்ன குருடா என்றார் அந்த அம்மா வெடுக்கென்று. அதை கேட்டு கண்ணம்மா முகம் பயத்தில் வெளிரி போனது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா என்று வார்த்தைகள் தந்தி அடித்தது கண்ணம்மாவுக்கு. பின்ன ஏண்டி ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற? என்னாச்சுமா, எந்த வேலை என்று கேட்ட கண்ணம்மா முன் ஒரு பாத்திரத்தை எடுத்து காட்டி, பால் காய்ச்சிய பாத்திரத்தை பாரு எப்படி இருக்குதுன்னு. நேற்றும் இப்படி தான் மீன் வறுத்த சட்டியை சரியாகவே கழுவல. வீடு துடைக்க சொன்னால் அங்கே இங்கே சொட்டையாக துடைக்கிற. இப்படி அரைகுறையாத்தான் நீ வேலை செய்வன்னா எனக்கு நீ வேலைக்கு தேவையே இல்லை, நாளைக்கே நின்றுக்கோ என்று கடுமையாக பேசியது அந்த அம்மாளின் குரல். அதை கேட்ட கண்ணம்மாவுக்கு நெஞ்சு திக்கென்றது. ஐயோ அம்மா, அப்படி சொல்லிடாதீங்க. 4 வீட்டில் வேலை பார்த்தாதான் எங்கள் வாழ்க்கையே நடக்கும். இனிமே கவனமாக வேலை செய்கிறம்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்கம்மா என்று காலில் விழாத குறையாக கெஞ்சினாள் கண்ணம்மா. இல்லை இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சுத்தம் இல்லைன்னா எனக்கு ஆகாது. நீ வரவே வேணாம். இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு போகும்போது உன் கணக்கையும் சேர்த்து முடிச்சுக்கிட்டு போ. அம்மா அம்மா இந்த ஒரு தரம் என்று கெஞ்சிய கண்ணம்மாவின் குரல் அவர் செவிகளை எட்டவே இல்லை. அன்றைக்கு முடிக்க வேண்டிய பணிகளை முடித்தவள் மீண்டும் அந்த அம்மாள் முன் சென்று நின்றாள். அவளை ஏற இறங்க பார்த்தவர், அந்த பால் பாத்திரம் திரும்பவும் தேய்ச்சி வச்சிட்டியா இல்லையா என்று கேட்க, தேய்ச்சிட்டேன் அம்மா, இந்தா உன் கணக்கு முடிச்சாச்சு, வாங்கிக்கோ என்றபடியே ஒரு சிறிய தொகையை எடுத்து நீட்டினார். அதை வாங்க அம்மாள் பார்வையால் கெஞ்சினாள் கண்ணம்மா. ஏய், வாங்கிக்க சொன்னால் என்ன முழிக்கிற? வேலைக்கு ஆளுங்க பஞ்சமில்லை, ஆனால் வேலை தரவங்க தான் இப்போ குறைச்சலாக தெரியுறாங்க, அது தெரியுமா? தெரியுமா? இனிமேல் தப்பு நடக்காமல் கவனமாக வேலை செய்கிறேம்மா. இந்த ஒரே ஒரு தரம் மன்னிச்சிடுங்கம்மா என்று கண்களில் நீர் வடித்தாள் கண்ணம்மா. சரி, நீ இவ்வளோ தூரம் கெஞ்சறதால இந்த தடவை நான் மன்னிச்சிட்றேன். அடுத்த முறை இது நடக்காமல் பார்த்துக்கோ என்றிட அப்போது தான் கண்ணம்மாவுக்கு உயிர் மூச்சே வந்தது. மெல்லிய புன்னகையை உதட்டில் படர விட்டவள், ரொம்ப நன்றிம்மா, இனி கவனமாக வேலை செய்கிறேன் என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் தன் மூச்சை இழுத்து விட்டு நிம்மதி அடைந்த மனதுடன், அப்பாடா, அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வரல. ஒருவேளை சந்தேகம் வந்து நம்ம துருவ ஆரம்பிச்சிருந்தா நம்ம குட்டு வெளியில் வந்திருக்கோம். இந்த வீட்டு வேலை போனதோடு இல்லாமல் இனி எங்கேயும் வேலை பார்க்க முடியாதபடி பண்ணிடும் அந்த அம்மா. நல்ல வேலை, கடவுள் காப்பாற்றிட்டாரு. இனி ரொம்ப கவனமாக உத்து பார்த்தாவது வேலையை முடிச்சிடணும் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு நடந்த கண்ணம்மா அடுத்த வீட்டை அடைந்து அங்கிருந்த பணிகளை செய்ய தொடங்கினாள். கண்ணம்மா 4-5 வீட்டில் வீட்டு வேலை பார்க்கும் தொழிலாளி. அவள் குடும்பம் அவளின் இந்த சிறிய வருவாயில் தான் ஜீவனம் செய்கிறது. அவளுக்கென்று இருப்பது ஒரே ஒரு மகள்தான். அவளை நல்ல பள்ளியில் படிக்க வைத்து ஆளாக்கி விட வேண்டும் என்பதையே வைராக்கியமாக கொண்டிருக்கிறாள் கண்ணம்மா. கண்ணம்மா ஒரு அழகிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பெண். அவள் குடும்பம் ஓரளவு நடுத்தர நிலையில் தான் இருந்தது. கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவள் தான். 10 பருவத்தில் பூத்த காதலை பெரிதென்று எண்ணி அந்த பைங்கிளி தன் கூட்டை விட்டு பறந்து வந்தது. வந்த இடத்தில் இணைக்கிளி விபத்தில் மரணிக்க கைப்பிள்ளையுடன் தனித்து நின்றாள். 10 பருவத்தில் காதல் பூத்ததால் படிப்பும் பாதியில் நின்று போனது. கௌரவமாக வாழ வீட்டு வேலைக்கு செல்ல தொடங்கினாள். அவள் பிள்ளை வளர வளர தான் அனுபவிக்கும் இன்னல்கள் அவள் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அவளின் மகளை ஆங்கில வழி கல்வி முறையை பயிற்றுவிக்கும் பாடசாலையில் சேர்த்தாள். அவள் வருவாய்க்கு அது அதிகப்படியான செலவு தான். இருந்தும் மகளின் எதிர்காலமே முக்கியம் என்று எண்ணி அதை செய்தாள். அந்த குழந்தையும் நன்றாகவே படிக்க தொடங்கினாள். ஒரு முறை கண்ணம்மாவின் மகள் அழகிய ஆங்கில ரைம்ஸ் ஒன்றை மேடையில் பாடி அதற்கு பரிசும் பெற்றாள். அதை கண்டதும் கண்ணம்மாவின் மனம் பூரித்து போனது. கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. தன் மகளை வாரி அணைத்து முத்தமிட்டாள். வீட்டிற்கு வந்தது மகளுக்கு சுத்தி போட்டு அவள் உடைகளை மாற்றிவிட்டு இனிப்பு மிட்டாய் கொடுத்து மகளை தன் மடி மீது அமர்த்தி கொண்டாள் கண்ணம்மா. நீ நல்லா படிக்கணும் ராஜாத்தி, அதுக்காக தான் அம்மா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பேன். நீ தான் என் உசுறு. உன்னை நல்லபடியாக ஆளாக்கினா அதுவே எனக்கு போதுண்டி ராஜாத்தி என்று நெகிழ்ச்சியாக பேசி அவள் முடியை கோதிவிட்டு உறங்க வைத்தாள்.
நாட்கள் சில கடந்த வேளையில் மீண்டும் கண்ணம்மாவின் வாழ்வில் சோதனை புதிய வடிவில் வந்தது. அவள் பார்வை திறன் பாதிக்கப்பட்டது. அதை சாதாரண பிரச்சனையாகவே முதலில் நினைத்தவள் சரியாக கவனிக்காமல் இருந்துவிட நாளடைவில் அது பெரிய பாதிப்பில் கொண்டு வந்து நிறுத்தியது. அது குறைபார்வை என்ற நோயாக மாறிவிட்டது. அது குறித்து மருத்துவர் சொன்ன செய்தி கேட்டு அதிர்ந்து விட்டாள் கண்ணம்மா. உங்களுக்கு வந்திருக்கிறது பார்வை குறைபாடு இல்லைம்மா, குறைபார்வை. அதாவது சில அடிகள் மட்டும்தான் பார்வை தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே மங்களாக தான் தெரியும். இதுக்கு கண்ணாடி போட்டு சரி பண்ண முடியாது. நீங்கள் இதோட வாழ பழகிக்கணும். மேற்கொண்டு குறைபாடு ஏற்படாமல் இருக்க மருந்து மாத்திரைகள் தரேன், தொடர்ந்து சாப்பிடுங்க என்று விட்டு மருந்துகளை தந்தார். அவரின் வார்த்தைகள் அவளுள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. சில அடிகள் தான் தெளிவாக பார்க்க முடியுமா? இந்த குறை கண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி என் மகளை ஆளாக்குவேன்? கடவுளே, ஏன் எப்படி என்னை சோதிக்கிற? உனக்கு இரக்கமே இல்லையா என்று அழுது கொண்டிருந்தாள். அப்போது அம்மா என்ற அவளின் மகளின் குரல் கேட்டு அழுதவள் கண்களை அழுத்தமாக துடைத்து கொண்டு தன் மனதையும் சமன் செய்து மகளை மென்மையாக வரவேற்றாள். அப்படியும் அவள் கண்ணீர் சுவடுகள் கன்னத்தில் தெரிந்திட அதை கவனித்து விட்டாள் அவள் செல்ல மகள். என்னாச்சும்மா, ஏன் அலறிங்க என்று கேட்டிட அவளிடம் எப்படி கூறுவது என்று புரியாமல், ஒன்றுமில்லை ராஜாத்தி, அம்மா கண்ணில் தூசு விழுந்துடுச்சு என்று பொய்யுரைத்தாள். தன் மகளுக்காக வாழ்வது என்று முடிவெடுத்தவள் அந்த குறையை குறையாக கருதாமல் அதை நிறையாக ஏற்றாள். வீட்டு வேலை செய்ய பொருட்களை அருகே வைத்து பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பித்தாள். அதுவும் யாருக்கும் தெரியாமல் அதை செய்ய தொடங்கினாள். அவள் குறைபாடு பற்றி தெரிந்தால் யாருமே வேலைக்கு சேர்க்க மாட்டார்கள் அல்லவா? அதுதான் இன்று அந்த அம்மாள் அப்படி கேட்டதுமே சற்றே அரண்டு விட்டாள். எங்கே தன் குறை அவர்களுக்கு தெரிந்து விட்டதோ, இந்த பிழைப்பிற்கும் ஊறு வந்து விட்டதோ என்ற அச்சம் அவளை பிடித்திருந்தது. இப்போது அது இல்லை என்று ஆனதும் அவளுக்கு நிம்மதி பிறந்தது. வேலைகளை முடித்துக்கொண்டு தன் இல்லம் வந்தாள் கண்ணம்மா. அவள் மகள் இப்போது 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். தன் தாயின் நிலையை அறிந்து கொண்டு அவளுக்கு தன் வீட்டு பணிகளில் தானே உதவ முன் வருவாள். ஆனால் கண்ணம்மா அதற்கு கோபித்து கொள்வாள். அதனால் அவள் வருவதற்கு முன்னே வீட்டு பணிகளை முடித்துவிட்டு படிப்பதைப் போல பாவனை செய்வாள் அவள் செல்ல மகள். இன்றும் அது போலவே வீட்டு பணிகளை மகள் செய்திருப்பதை அறிந்த கண்ணம்மா அவள் அருகே சென்று அமர்ந்தாள். அவள் தலையை வருடிவிட்டு, பாப்பா, அம்மா கஷ்டம் புரிஞ்சு நீ நடந்துக்கிறது எனக்கும் சந்தோஷந்தான். ஆனால் அதை விட பெரிய பெரிய படிப்பு படித்து நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியாக இருந்தால் இந்த அம்மா இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுவேன். இல்லை, அதை செய்வியா ராஜா என்று வாஞ்சையுடன் கேட்டாள். கண்டிப்பாக செய்வேம்மா. நான் பெரிய கண் டாக்டராகி உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே இலவசமாக வைத்தியம் பார்ப்பேன் என்றாள். அவளை உச்சி முகர்ந்து முத்தமிட்டாள். நீ அப்படி செஞ்சா இந்த அம்மா இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுவேன். இந்த அம்மாவோட கண்ணே நீதான் என்றாள். இதோ இன்று அது நிஜமாகிவிட்டது. ஆமாங்க, நான் தான் அந்த கண்ணம்மாவோட மக ரோஷினி, டாக்டர் ரோஷினி. இப்போது எங்கள் அம்மா பேரில் ஐ ஹாஸ்பிட்டல் கட்டி இலவசமாக சிகிச்சையும் தந்துட்டுருக்கேன். எங்கள் அம்மாவோட விடாமுயற்சி தான் என்னோட இந்த அடையாளம். இந்த வெற்றியும் புகழும் என் அம்மா கண்ணம்மாவையே சேரணுங்க. எனக்கு நீங்கள் தர இந்த விருதை என் அம்மா வாங்கணும்னு ஆசைப்படுறேன் என்றார் மருத்துவர் ரோஷினி. அவரின் ஆசைக்கு இணங்க அவரின் தாயார் கண்ணம்மாள் மேடைக்கு அழைத்து வரப்பட்டார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து அவர் மகளின் விருதை அவர் கைகளில் தந்தனர். கண்ணம்மா கண்களில் ஆனந்தம் ஊற்றாக பெருகியது.